இன்று வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 13ஆம் நாள். இன்றைய திதி ஷஷ்டி இரவு 8:48 வரை, பின்னர் சப்தமி. இன்றைய நட்சத்திரம் சதயம் பகல் 2 மணி வரை, பின்னர் புரட்டாதி. யோகம் மரண யோகம் பகல் 2 மணி வரை, பின்னர் சித்த யோகம். இன்றைய நாள் மேல்நோக்கு நாள். சந்திராஷ்டமம் கடகம் ராசிக்கு நாள் முழுவதும். ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் எண்ணெய். கரணம் கரஜை வணிஜை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி தேய்பிரை சஷ்டி. இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ சஷ்டி விரதம். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 27/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 13ஆம் நாள் வியாழக்கிழமை. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சொன்ன சொல்லை காப்பாற்ற நீங்கள் துடிப்புடன் செயல்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வருவாங்க. நீண்ட நாளாக செல்ல வேண்டும் என்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். ஒரே நேரத்தில் பல வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல் உருவாகும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எந்த விஷயத்திலும் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களின் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத பணவரவு உண்டு. போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. எதிரிகள் விலகி செல்வார்கள். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க. பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும்.
உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பால்ய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வீடு மனை வாகனம் போன்ற செலவினங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். அரசால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து ஆபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். தோற்ற பொலிவு கூடும். முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் எளிதாக முடியும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீங்க. உறவினர்கள் நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைக்குள் ஒருவருக்கும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவசரமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை முடிக்க அலைந்து திரிய வேண்டிய சூழல் ஏற்படும். பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. திடீர் பயணங்களால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் உருவாகும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் போராடி வெல்ல வேண்டிய சூழல் உண்டாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.